இந்திய மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான 2020 போட்டித் தொடரின் 4வது போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. இதேபோன்று பாகிஸ்தான் மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் தொடரின் போது பாகிஸ்தான் தோல்வியை தழுவியிருக்கிறது. இது தொடர்பான காணொலியாகத்தான் இந்த காணொலி வரப்போகிறது. ஆஸ்திரேலியாவிற்கான கிரிக்கெட் சுற்றுலாவை மேற்கொண்டிருக்கின்ற இந்திய அணி முன்னதாக ஒருநாள் தொடரில் விளையாடியிருந்தது. ஒருநாள் தொடரை 2-1 என்கின்ற அடிப்படையில் சுப்மான் கில் தலைமையிலே இழந்திருந்தது. இப்போது சூரியகுமார் யாதவ் தலைமையிலே 2020 தொடரில் விளையாடி வருகிறார்கள். மிச்சல் மார்ஷ் தலைமையிலான ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக முதலாவது போட்டியில் இந்தியா தோல்வியை தழுவியிருந்தது. இரண்டாவது போட்டி மழை காரணமாக கைவிடப்பட்டிருந்தது. மூன்றாவது மற்றும் நான்காவது போட்டிகளிலே இந்தியா வெற்றி பெற்றிருக்கிறது. கம்பீரினுடைய முட்டாள்தனமான செயற்பாடுகள் இந்தியாவுக்கு உலக கிண்ணத்தை வெற்றி கொள்ள முடியாத ஒரு நிலையை ஏற்படுத்த போகிறது என்று சொல்லி பரவலான விமர்சனங்கள் வருகின்றன. அந்த பரவலான விமர்சனங்களை பொறுத்தவரையில் எப்படி என்று சொன்னால், இந்தியா தான் இப்போது நடப்பு சாம்பியன்களாக இருக்கின்ற இந்தியா தங்களுடைய சொந்த மண்ணிலே அடுத்த 2020 உலக கிண்ணத்தை எதிர்கொள்ளப் போகிறது. 2026 ஆண்டு இந்த உலக கிண்ண ஆட்டங்கள் இந்தியாவிலே தான் இடம்பெறப் போகின்றன. ஆகவே சொந்த மண்ணில் இடம்பெறப் போகின்ற போட்டிகளில் இந்தியா சிறப்பாக விளையாடி வெற்றிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி ரசிகர்கள் கனவு கண்டு கொண்டிருக்க, கம்பீர் மற்றும் அகார்கார் ஆகியோரினுடைய கூட்டணி மொக்குத்தனமான மோசமான முடிவுகளால் இந்திய கிரிக்கெட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிறது. இது உலக கிண்ணத்தை வெல்ல முடியாத நிலைக்கு இந்தியாவை இட்டு சென்றுவிடும் என்று சொல்லி ரசிகர்கள் அங்கலாய்க்கிறார்கள். முதலாவது விஷயம், சஞ்சு சாம்சன் இந்தியாவினுடைய மிடில் ஆர்டர் பேட்டராக இருந்து ஓபனராக விளையாடியவர். அவர் ஓபனராக விளையாடிய 17 போட்டிகளில் 3 சதங்களையும் ஒரு அரைச்சதத்தையும் அடித்திருந்தார். அபிஷேக் சர்மாவோடு சேர்ந்து மிகச்சிறப்பாக ஆரம்ப துடுப்பாட்டத்திலே ஜொலித்து வருபவர். இந்த சுப்மான் கில்லை ஆல் ஃபார்மட் ஸ்டாராக ஆக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்த பிசிசிஐயினுடைய செயற்பாடுகள் காரணமாக சுப்மான் கில்லை அணிக்குள்ளே கொண்டு வருகிறார்கள். சுப்மான் கில்லை அணிக்குள்ளே கொண்டு வந்த காரணத்தால் சஞ்சு சாம்சனை மிடில் ஆர்டருக்கு அனுப்புகிறார்கள். சுப்மான் கில்லும் ஆரம்ப வீரராக பிரகாசிக்கிறார் இல்லை, அதிரடியாக ஆடுகிறார் இல்லை, மந்தமான இன்னிங்ஸ்களை ஆடிக்கொண்டிருக்கிறார். சஞ்சு சாம்சனுக்கான இடம் மிடில் ஆர்டருக்கு போகிறது. மிடில் ஆர்டர் அவருக்கு அவ்வளவு பொருத்தமானதாக இருக்கவில்லை. கடந்த 2 ஆட்டங்களிலும் சஞ்சு சாம்சன் அணியிலே இல்லை, பிளேயிங் 11-இல். அந்த அளவிற்கு அவரை வெளியிலே தூக்கி போடுகின்ற அளவிற்கு நிலைமை மாறியிருக்கிறது. மத்திய விவகாரம் ஹர்ஷ்தீப் சிங் போன்ற ஒரு தரமான வேகப்பந்து வீச்சாளரை வெளியில் வைத்துவிட்டு ஹர்ஷித் ராணாவை இவர்கள் ப்ரமோட் பண்ணுகிறார்கள். ஹர்ஷித் ராணா முதல் 2 போட்டிகளிலும் விளையாடினார். இந்தியாவிற்கு வெற்றிகள் இல்லை. ஆனால் ஹர்ஷ்தீப் சிங் அணிக்குள்ளே வந்து விளையாடிய 2 ஆட்டங்களிலும் 3வது போட்டியிலே ஆட்டநாயகன் விருது, நேற்றைய போட்டியிலும் கூட சிறப்பான பந்து வீச்சு, இந்தியா 2லும் வெற்றி பெற்றிருக்கிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்தியாவினுடைய மிடில் ஆர்டர் என்பது மிக மோசமானதாக இருக்கிறது. விராட் கோலியினுடைய ஓய்வுக்கு பின்னர் பலர் நம்பர் 3 விளையாடுகிறார்கள். சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, இப்படி பல வீரர்களை பயன்படுத்தி பார்க்கிறார்கள். ஆனால் அந்த 3ஆம் நம்பர் என்பது யாருக்கும் செட் ஆகாத ஒரு இடமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது. துடுப்பாட்ட வீரர்களை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கே யார் எப்போது விளையாடுவார்கள் என்று சொல்லியே தெரியாத அளவிற்கு மாற்றிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்தியாவினுடைய பந்து வீச்சு என்பது நம்பிக்கை தரக்கூடியதாக இருக்கிறது. அதில் எதுவிதமான குறைகளும் இல்லை. குல்தீப் யாதவை அணிக்கு கொண்டு வந்தால் இன்னும் கொஞ்சம் அணி பலமாகும். அதுவும் இந்தியாவில் இடம்பெறுகின்ற போட்டிகளில் குல்தீப் யாதவ் முக்கியமானவராக இருப்பார். குல்தீப் யாதவ், அக்ஷார் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், இந்த மாதிரியான வீரர்கள், வருண் சக்கரவர்த்தி என்று சொல்லி 4 ஸ்பின்னர்ஸ் போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் 3 இடங்களுக்கு என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. இப்படியெல்லாம் இருக்கின்ற போது கம்பீரும் அகார்காரும் சில தீர்க்கமான முடிவுகளை மேற்கொண்டு இந்தியா உலக கிண்ணத்தை நெருங்கி வருகின்ற நிலையில் நல்ல முடிவுகளை எட்ட வேண்டும் என்று சொல்லி ரசிகர்கள் எதிர்பார்க்கிறார்கள். நேற்றைய போட்டியை பொறுத்தவரையில் சூரியகுமார் யாதவ் மிக மோசமாக துடுப்பாட்டத்தில் அவர் செயற்பட்டாலும் இந்த ஆண்டிலே அவருடைய சராசரி என்பது வெறும் 15ஆகத்தான் இருக்கிறது. ஆனால் கேப்டனாக போலிங் ரொட்டேஷன் என்பது மிக அபரிவிதமாக இருந்தது. அதுதான் நேற்று 167 ஓட்டங்களை இந்தியா பெற்றாலும் 119 ஓட்டங்களுக்குள் ஆஸ்திரேலியாவை மடக்கி பிடிப்பதற்கு காரணமாக இருந்தது. பவர் பிளே ஓவர்களுக்குள்ளே வருண் சக்கரவர்த்தியை கொண்டு வந்தது. தொடர்ந்து 6 ஓவர்கள் 11 ஓவர்களுக்கு முன்னதாகவே சுழற்பந்து வீச்சாளர்களுக்கு வழங்கியது. இப்படி பல நல்ல விஷயங்களை சூரியகுமார் யாதவ் கடைபிடித்திருந்தார். இந்தியா முதலில் தொடுத்தாடியது. அபிஷேக் சர்மா 28, சுப்மான் கில் 39 பந்துகளில் 1 சிக்ஸர் 4 பவுண்டரிகளோடு 46, சிவம் துபே 22 ஓட்டங்கள், அதே போன்று 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் சூரியகுமார் யாதவ் மட்டுமே தான் மிகச்சிறப்பாக விளையாடுவார் என்று சொல்லி எதிர்பார்த்திருந்தாலும் அவரால் விளையாட முடியாது போயிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது.
சூரியகுமார் யாதவினுடைய துடுப்பாட்டம் தான் அண்மை காலமாக விமர்சனத்தை சந்தித்து வருகிறது. 2 சிக்சர்கள் அடித்தார், ஆனால் 20 ஓட்டங்கள் மட்டும்தான். திலக் வர்மா 5, ஜிதேஷ் சர்மா சஞ்சு சாம்சனுக்கு பதிலாக வாய்ப்பு பெற்றவர் 3, வாஷிங்டன் சுந்தர் 12, அக்சார் பட்டேல் 21. பந்து வீச்சிலே 3 விக்கெட்டுகளை அடம் ஜம்பா, நாத்தன் எலிஸ் ஆகியோர் கைப்பற்றினார்கள். பதிலளித்த ஆஸ்திரேலியா மிச்சல் மார்ஷ் 30, மேத்யூ ஷோட் 25. மேக்ஸ்வெல்லும் நேற்றைய நாளிலே விளையாடி இருந்தார், ஆனால் அவரால் 2 ஓட்டங்களை மட்டும்தான் பெறக்கூடியதாக இருந்தது. பந்து வீச்சிலே ஹர்ஷ்தீப் சிங் 1 விக்கெட், அதே போன்று ஜஸ்பிரீத் பும்ரா 27க்கு 1, வருண் சக்கரவர்த்தி 26க்கு 1, அக்சார் பட்டேல் 20க்கு 2, சிவம் துபே 20க்கு 2, வாஷிங்டன் சுந்தர் 8 பந்துகள் மட்டும்தான் வீசினார், 3 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். வாஷிங்டன் சுந்தருக்கும் ஹர்ஷ்தீப் சிங்குக்கும் 2 போட்டிகளில் தான் இந்த தொடரில் வாய்ப்பு கிடைத்தது. 2லும் இருவரும் சிறப்பாக செயற்பட்டிருக்கிறார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. வெற்றிக்கு பங்களித்திருக்கிறார்கள். அக்சார் பட்டேலை பொறுத்தவரையில் 8வது ஆட்டநாயகன் விருதை வென்றிருக்கிறார். ரோஹித் சர்மா, விராட் கோலி, சூரியகுமார் யாதவ் ஆகியோருக்கு அடுத்து 2020 கிரிக்கெட்டில் அதிக ஆட்டநாயகன் விருதுகளை வென்றவராகவும் இப்போது அக்சார் பட்டேல் தன்னை மாற்றியிருக்கிறார் என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலே இடம்பெற்றிருந்த போட்டி ஃபைசலாபாத்திலே இடம்பெற்றிருந்த போட்டியில் 59 பந்துகள் மீதும் இருக்கு 8 விக்கெட்டுகளால் தென்னாப்பிரிக்கா வென்றிருக்கிறது. பாகிஸ்தான் 269, ஃபக்கார் ஜமான் 0, சாயிம் ஆயுப் 53 ஓட்டங்கள், பாபர் அசாம் 11, முகமது ரிஸ்வான் 4, சல்மான் அலியாகா 69, முகமது நவாஸ் 59, ஃபாகிம் அஷ்ரப் 28, 269 ஓட்டங்களை பெற்றார்கள். 4 விக்கெட்டுகளை நான்ட்ரி பேகர் கைப்பற்றினார். கார்பின் பாஸ்ட் 2 விக்கெட்டுகள் கைப்பற்றினார். அதே போன்று பீட்டர் 55 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியிருந்தார். பதிலளித்த தென்னாப்பிரிக்காவினுடைய புதிய துடுப்பாட்ட நட்சத்திரம் பிரிட்டோரியஸ் 46 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். லுவான் ட்ரீ பிரிட்டோரியஸ் 46 ஓட்டங்கள். குவிண்டன் டிகாக் ஒரு நாள் போட்டிகளில் ஓய்வு பெற்று திரும்ப ஓய்வை பெற்றுக்கொண்டு மீளவும் அணிக்குள்ளே வந்திருந்தவர் இந்த தொடரில் முதல் முறையாக விளையாடுகிறார். ஆட்டமிழக்காது 123. டோனி டி ஜார்ஜி 76 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். அணித்தலைவராக பிரீட்ஸ்க்கு விளையாடி இருந்தார். 17 ஓட்டங்கள். 41வது ஓவரிலேயே 2 விக்கெட்டுகளை மட்டும் கிளந்து 270 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் மொத்தம் 8 பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தி இருந்தது. ஷஹின் ஷாஃப்ரிடி 7 ஓவர்கள் 41 விக்கெட்டிலே, நசீம் ஷா 6 ஓவர் 34 விக்கெட்டிலே, அதே போன்று முகமது வசீம், சல்மான் அலியாகா, ஃபாகிம் அஷ்ரப், முகமது நவாஸ், ஹுசைன் டலாட், சாயிம் ஆயுப் என்று சொல்லி 8 பேர் பந்து வீசியிருந்தார்கள். ஆனாலும் தென்னாப்பிரிக்காவை ஒன்றும் செய்ய முடியாது போயிருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. 3 போட்டிகள் கொண்டதான தொடர் 1-1 என்று இருக்கிறது. பார்ப்போம் 3வதும் இறுதியுமான போட்டியில் வெற்றி பெற்று யார் தொடரை வெல்லப் போகிறார்கள் என்று சொல்லி. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடம்பெறப் போகின்ற இறுதியாக அவர்கள் சந்திக்க போகின்ற இந்தியா சந்திக்க போகின்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 2020யும் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சந்திக்க போகின்ற ஒரு நாள் போட்டியும் தொடரை தீர்மானிக்க வல்ல ஆட்டங்களாக இருக்க போகின்றன என்பதும் குறிப்பிடத்தக்கது. நான் தில்லையம்பலம் தரணிதரன்.